சென்னையில இருந்துட்டு திராவிட கருத்தியலோட ஒரு விஷயத்த பேசி பேசி ஊடகங்கள்லயும் ஊடகங்கள் குறிப்பா யூடியூப்லயோ இல்ல மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லயோ பேசி அதை மற்ற மக்களுக்கும் கொண்டு செலுத்தி அதை பலப்படுத்துறது வேற. ஆனா களத்துல நின்று வேலை செய்யறதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அது வெறும் ஊடக வெளிச்சத்துக்காக மெட்ராஸ்குள்ளேயே மட்டும் சுருங்கிடக்கூடாது. அது மற்ற ஊர்களுக்கும் போகும். மதுரை சார்ந்த பக்கங்கள்ல அதுல ஒரு பெரிய சுணக்கம் இருந்துச்சு. இங்க தொடர்ச்சியா இந்த சாதிய பிரச்சனைகள் ரொம்ப வேகமா ஆழமா வேரூன்றின ஒரு பகுதி மதுரை, அந்த தென் மாவட்டங்கள். ஆனா அந்த தென் மாவட்டங்கள்ல சென்னையிலிருந்து மட்டுமே வேலை செஞ்சு அவங்க எல்லாத்தையும் அறிவுப்படுத்தி அடுத்தடுத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கான வேலையோ இல்லை களத்தில் நின்று வேலை செய்யறதுக்கான ஆட்களும் ரொம்ப குறைவு இருக்காங்க. ஆனால் அதை களத்தில் ரொம்ப அடுத்த தலைமுறை இளைஞர்களை வச்சுக்கிட்டு அந்த வேலையை வீரியமாக செய்கிறது இல்லை, அது ரொம்ப குறைஞ்சி போச்சோன்னு ஒரு வருத்தம். ஏன்னா நானும் தென்பகுதியிலேருந்து வந்தவன். அங்கே எங்களுக்கு தூரமாக சென்னையில் இப்படி ஒரு பெரிய இயக்கம் இருக்குது, அது இங்கே வரைக்கும் இருக்குது, இங்கேயும் ஆட்கள் வேலை செய்கிறாங்கன்னு இருக்கு. ஆனால் வேலை செய்வதற்கான அடையாளங்களையும் வேலை செய்யும் ஆட்களையும் பார்க்குறது அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த வேலையை மதுரைக்குள்ளே ரொம்ப பலமாக செய்கிற ஒருத்தர் தான் மணியமுதன். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னென்னா சென்னையில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு ஒரு சேலத்தில் ஒரு பிரச்சனை இல்லை அருப்புக்கோட்டில் ஒரு பிரச்சனைனா சென்னையில் அடையாளம் ரீதியாக ஒரு போராட்டம் நடத்துறது வேறொரு தன்மையானது. நடந்த ஊர்கள்லேயே மதுரை, திருச்சி, அந்த பக்கம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி வரைக்குமான அந்த தென் மாவட்டங்களில் நடந்த ஊர்கள்லேயே போய் பிரச்சனைகளை போராட்டங்களை நடத்துகிறதும், அந்த ஊருக்கே போய் பிரச்சனைகளை போலீஸ் ஸ்டேஷனில் போய் பஞ்சாயத்து வாங்கி கடைசி வரைக்கும் திட்டு வாங்கி அவங்க பொண்டாட்டிகிட்ட திட்டு வாங்கி எல்லா வேலையும் செஞ்சு மாட்டிக்கிட்டு நிற்கிறது யாருன்னா அவர் தான். அதனால தான் அவர் எங்கே கூப்பிட்டாலும் சரி, வேறு ஏதாவது எப்படி இருந்தாலும் ஏதாவது டேட்டு போட்டிருப்போம் அந்த நாளில், இருங்க தோழர் ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் டைம் கொடுக்க, அவங்ககிட்ட ஏதாவது காரணம் சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் கட்டாயமாக வந்துடுவேன். ஏன்னா அது எங்கள் பகுதிக்கு நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட அந்த இங்கேருந்து வீரியமான இந்த இயக்கங்கள் இங்கே இருக்குது. ஆனால் அந்த பக்கம் அதுக்கான வேலை செய்கிறதுக்கான ஆட்கள் தொடர்ந்து வரணும். அதுக்கு ரொம்ப பெரிய பலம் சேர்த்துருக்கவர் அவர். அதனால தான் நான் கட்டாயமாக இந்த விஷயத்துக்கு முதல்ல நான் கலந்துக்கணும்னு நினச்சேன். நான்